குழம்பு செய்யறதுக்கு இந்த கீரையை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அலசி மண்ணு போக அலசி எடுத்துட்டு டபுளாக போட்டு இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மஞ்சள்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு வேக வச்சு தனியாக வச்சுட்டு கீரை வந்ததும் கீரையை ஆற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். எப்படி வீட்டில் கழிச்சிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தனியாக வச்சுட்டு 100 டபுள் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பத்திக்கு வேக வச்ச பருப்பத்திக்கு ஊற்றி புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு அரைச்சி வச்ச கீரையை போட்டால் கீரை கொம்பு ரெட்டி வச்சு காட்டினா பாருங்கள். கீரை கொம்பு ரெடி ஆச்சு. இடுப்பு காலம் எல்லாம் சூப்பராக கீரை கொம்பு